விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. விஜயகோபால சுவாமி சொல்றார். விஜயகோபால ஸ்ரீ ஒரு கீர்த்தனத்தில் முத்திரை வைக்கும்போது விஜயகோபால சுவாமி சொல்றார். விஜயகோபால சுவாமிகள்ங்கிறவர் சன்னியாசி. அந்த சன்னியாசி முத்திரை வைக்கிற காலத்தில் சொல்றார் விஜயகோபால சுவாமிங்கிற சன்னியாசின்னு சொல்லிக்காமல் விஜயகோபால சுவாமிங்கிற கோபியோட ரமணாங்கிறார். தன்னை ஒரு சன்னியாசி, ஆம்பளை சன்னியாசி தன்னை கோபி பாவத்தில் தான் முத்திரை வைக்கிறார் விஜயகோபால சுவாமிகள். ஹே கிருஷ்ணா, எனக்கு நீ கிருப பண்ணு கிருப பண்ணு கிருப பண்ணுன்னு இவாள்லாம் சொன்னான்னா இவாளுக்கு என்ன கஷ்டம், அதை தான் யோசனை பண்ணணும். நாராயண தீர்த்தர் சொல்கிறார் என்னை காப்பாற்றுங்கிறார். கருணாமிர்தத்தில் காப்பாற்றுங்கிறார். விஜயகோபால சுவாமிகள் காப்பாற்றுங்கிறார். இவாள்லாம் காப்பாற்றுங்கிறாளே, இவாளுக்கு என்ன கஷ்டம்? முதலையா பிடிச்சிருக்கு? அவன் துணியை பிடிச்சா அழுக்கிறான் துச்சாசனன் மாதிரி. யம தர்மராஜாவா வந்துட்டான், ஆளை அனுப்பிச்சுட்டான். யமத படர்களாக வந்துட்டான், அஜாமிலனுக்கு வந்தா மாதிரி காப்பாற்று காப்பாற்றுங்கிறாளே. காப்பாற்றுன்னு வாயை திறந்து சொல்லுவாளா? கையை வெட்டின போது கூட காப்பாற்றுன்னு சொல்ல மாட்டான். சரீர விஷயமாக காப்பாற்றுன்னு சொல்லவே மாட்டான். அப்போ என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்கிறதெல்லாம் எதுக்குன்னா, நீ எனக்கு தரிசனம் கொடுக்காட்டா நான் ஜீவனை விட்டுடுவேன். நீ எனக்கு தரிசனம் கொடுக்காட்டா என் உயிர் போயிடும். என்ன நீ காப்பாற்றணும்னா தரிசனம் கொடு. காப்பாத்துங்கிறது என்னன்னா தரிசனம் கொடுக்கறது தான். அதுக்காக தான் அவள் சொல்கிறா. ஏன் கருணை பண்ணு கருணை பண்ணுன்னா என்ன, எதுத்த மாதிரி வந்து நில்லு. இதான் கருணை. மயீதயாம் குரு மாதிரி வந்து நில்லு. வர முடியாதுன்னு நீ சொல்லிவிட்டேன்னு வச்சுக்கோ. நீ எனக்கு தய பண்ண முடியாதுன்னு மாத்திரம் சொல்லிவிட்டேன்னா நோ கூருஷே தயாம். ஒரு கால் நீ எனக்கு கருணை பண்ணாட்டா எனக்கு என்ன கதி? வார்த்தீரேவா, சமுத்திரத்தில் போய் விழுந்துருவேங்கிற. மம மரணமேவ வரம் வார்த்தீரேவா கதிர்மே. நான் சமுத்திரத்தில் விழ வேண்டியதுதான், உயிரை விட்டுடுவேன். நீ வராட்டா உயிரை விட்டுடுவேன். எந்த துணிச்செல்லாம் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன்? எனக்கு என்னை பற்றி தெரியுமோ, லோகத்துக்கு தெரியாது. உலகத்துக்கு ஒருத்தர் பார்த்தா மகாபாகவதாள்னு சொல்லிப்பா. அவன் மனசுக்கு தானே தெரியும் நல்லவனா கெட்டவனான்னு. நான் யாருன்னு எனக்கு தான் தெரியும். நான் யார் தெரியுமாங்கிறார். அபராதாலயம். உலகத்தில் உள்ள அத்தனை பாபமும் எங்கிட்ட தான் இருக்கு. லீயந்தே அஸ்மின் நிதி. ஆலயம்னா அத்தனையும் சேர்ந்து ஒரு இடத்துல லயமானது தான் ஆலயம். அபராதாலயம். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னார் சுவாமி தேசிகன். ஆமி ஆமி அபராதி அபராதி அஹோராமா. மகாத்மாக்கள்லாம் சொல்லிக்கிறா அபராதி அபராதி அபராதி. அபராதாலயம். அத்தனை பாபத்துக்கும் அத்தனை அபச்சாரத்துக்கும் இருப்பிடமே நான் தான். தெரியும் எனக்கு. ததாபி சரணாகதம். தெரிஞ்சுட்டே துணிச்சலா வந்து சரணாகதி பண்றேன். ஏன்னா நீ கைவிட மாட்டேன். அவமாஞ்சசா நோச்சே. நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, என்ன இவ்வளவு பாபத்தை பண்ணிட்டு என்கிட்ட வந்து நிற்கிற? இப்படி பாபிகள் எல்லாம் நான் என்னமா காப்பாற்ற முடியும்? பவித்திரமா இருக்கிறவாள் தானே காப்பாற்ற முடியுதுன்னு நீ சொல்லக்கூடாது. நிரபராதினமோ ஷட்கர்ம நித்யரதோ. வேதோக்தமான தர்மங்களை முழுக்க பண்றார், ஷட்கர்மாக்களையும் பண்றார். எந்த அபச்சாரமும் பண்ணல. ஒரு காலம் சம்பவிச்சிருக்கும்னு சந்தேகம் வந்தா கூட சாஸ்திரோக்தமாக பரிகாரங்கள் எல்லாம் பிராயச்சித்தங்களை பண்ணிட்டு பவித்திரமாக இருக்கார் ஒருத்தர். அப்பேற்பட்ட பவித்திரமாக இருக்கிறவாளை தான் நான் காப்பாற்றுவேன்னு நீ சொல்லக்கூடாது. ஏன் நான் பவித்திரமாக இருக்கிறவனை காப்பாற்றுறதுக்கு நீ என்னதுக்கு? அவனே அந்த தர்மமே அவனை காப்பாற்றிடும். 120 மார்க் வாங்கக்கூடிய பையனை பாஸ் பண்ணிவிட்டேன், மார்க் போட்டுவிட்டேன்னு எந்த டீச்சராவது பீத்திக்க முடியுமா? பரீட்சையில் 100க்கு 120 போடுற மாதிரி எழுதியிருக்கான். 100 தான் மார்க்கு.
120க்கு எழுதியிருக்கான் அவன். நான் உன்னை பாஸ் போட்டுட்டேன்டா பையா அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த டீச்சர்? ஃபைல் போட்டு பாருன்னு தெரியும், கேஸ் போடுவான். அது மாதிரி நிரபராதினம் ஷட்கர்ம நித்தியரதம், அவள்லாம் காப்பாத்தாட்டா கேஸ் போடுவா வைகுண்டத்துக்கு. இந்த 18, 12, 9, 8 சிங்கிள் டிஜிட்டில் தொங்குறது பாருங்க சிலது. அதுக்கு மார்க்கை கூட போட்டு கொஞ்சம் உத்தாரணம் பண்ணிவிட்டா அந்த வாத்தியாருக்கு கருணை இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி நீ 120 பாஸ் போடாத, சிங்கிள் டிஜிட்டில் திண்டாடுற என்ன பாஸ் பண்ணவே, என்ன காப்பாற்றினாதான் உனக்கு காப்பாற்றுறதுங்கிறதுக்கே அர்த்தம். பஞ்சாலி உனக்கு காப்பாற்ற தெரியாதா என்ன? பஞ்சாலி வரதா, திரௌபதியை காப்பாத்தினியே. பிரஹ்லாதா, திரௌபதியாவது கூப்பிட்டா, கோவிந்தான்னு கூப்பிட்டா. இந்த குழந்தை கூப்பிட்டுதோ, காப்பாத்துன்னு சொன்னதோ? பிரஹ்லாதாதி கூப்பிட்டானா என்ன? விஷம் கொடுத்த போது கூப்பிட்டானா? மலையிலேருந்து உருட்டி விட்ட போது எப்பயாவது ரட்சான்னானா பாகின்னானா பிரஹ்லாதம்? அவனை காப்பாத்தினியே. பாண்டவரத சூதா, வேதம் தேடக்கூடிய பரம்பொருள், யோகிகள் தேடக்கூடிய பரம்பொருள் அர்ஜுனன் பக்தனை மேலே உட்காத்தி வச்சு கீழே உட்காந்துட்டு குதிரை ஓட்டுறது பார்த்த சாரதியா. பாண்டவரத சூதா, நீ அவளெல்லாம் அவனை காப்பாத்தினே, இந்த திரௌபதியை காப்பாத்தினேன், பிரகலாதனை காப்பாத்தினேன், அர்ஜுனனை காப்பாத்தினேன், பீஷ்மரை காப்பாத்தினேன், துருவனுக்கு அனுகிரகம் பண்ணினேன், உத்தவருக்கு அனுகிரகம் பண்ணேன், கோபிகைகளுக்கு பண்ணேன். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். மாஞ்ச பாலையா, என்ன காப்பாத்து. என்ன காப்பாத்தினா என்ன ஆகும் தெரியுமோ? மகானுபாவா, ஹே மகானுபாவா, முதல்ல என்ன காப்பாத்து. நீ என்ன காப்பாத்துறதுல உனக்கு ஒரு லாபம் இருக்கு. என்ன லாபம்னா, அவள் 120 மார்க் வாங்கினவா, அவளை காப்பாத்தினா அவ்வளோ கிரெடிட் வராது. என்ன காப்பாத்தினா மகத்தீம் கீர்த்தியும், நிறைய கியாதி புகழ் வரும் உனக்கு. என்ன காப்பாத்தினா தான் வரும். இது மாதிரி உள்ள லோ லெவலில் இருக்கிறவனை கூட உத்தாரணம் பண்ணுறான் பகவான், கிருபை பண்ணுறான்னு உனக்கு உன்னுடைய கருணை நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் ஆகும். மகத்தீம் கீர்த்தியும் ஆப்னுகி கோபாயாலா மாதவா கோவிந்தா மதுசூதனா மயீதயா. நீ மாத்திரம் என்னை காப்பாத்தாட்டா வர்தீரேவா கதிர்மே, நான் சமுத்திரம் தான் கதி. என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து. காப்பாத்தாட்டா ஜீவனை விட்டுடுவேன். மகாபிரபு, நீ எனக்கு தரிசனம் கொடுக்காட்டா என்னை கொல்ல யாரு வேண்டாம், என் ஜீவன் நின்றுடுங்கிறார். என்னுடைய ஜீவன் அதுவா நின்றுடும். விரகம்னா எப்படி? நம்ம ராதா விரகத்தை கதையாக கேட்கிறோம், சீதா விரகத்தை கேட்கிறோம், ருக்மிணி விரகத்தை கேட்கிறோம், பிரதானமாக ராதா விரகத்தை கேட்குறோம். இத்தனை விரகமும் சேர்ந்து தான் மகாபிரபு விரகம். அவர் உட்கார்ந்த இடம் கருத்து விடுமா, அப்படி ஒரு விரகம் மகாபிரபுவோடு. இந்த ராதைக்கு எந்த அளவுக்கு கிருஷ்ணன்ட்ட பிரேமை அப்படிங்கிறத, எவ்வளவு இருக்கு ராதாதேவிக்கு கிருஷ்ணன்ட்ட ஒரு பிரேமை, அந்த பிரேமையை ராதையினுடைய ஹிருதயத்தினால அந்த பிரேமை எப்படி இருக்குங்கிறத அனுபவிக்கிறதுக்கு அந்த கிருஷ்ணனே ராதா பிரேமையை அனுபவிக்கிறதுக்காக தான் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவா பிறந்தார், அவதரிச்சார். அப்போ பூர்ண விரகம் கீத கோவிந்தத்தில் சொல்கிற விரகம் உண்டு அவருக்கு. மம மரணமேவரம் அதிவிதத கேதனா கிமிதி விஷகாமி விரஹானலம் அச்சேதனாயாமிகே கமிக சரணம். நான் யாரை போய் சரணாகிரி பண்ணுவேன்? நீயே என்ன ரட்சி காட்டா இனிமேல் யார்கிட்ட போக முடியும்? இப்படி ராதாதேவி 13வது அஷ்டபதியில் அப்படி
அப்படி புலம்பரா. சா பரிதாபம் வில சகார உச்சை. எங்கள் குடும்பத்து பெரியவர் செங்காலிபுரம் சுப்பிரமணிய தீட்சிதர்னு. உபதேசத்தை விட நாராயண தீர்த்தாவுடைய தரங்கம், அஷ்டபதி போன்றவைகள்லாம் தான் நம்ம மனசில் உறுதிப்படுத்துறது. பாகவதம் போன்ற கிரந்தங்கள் விஷயத்தை தெரியப்படுத்துறது. பகவத் தர்மங்கள் எப்படி சேஷ கொடுக்கும், அவன் எவ்வளோ சௌலபியம் உள்ளவன், யார் வேணாலும் அண்ட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அவனுடைய விஷயங்களை தெரியப்படுத்துகிற கிரந்தம் பாகவதம், ராமாயணாதி கிரந்தங்கள்லாம். ஆனால் அதை விட நம்ம மனசில் பக்தியை பதிப்பிச்சது மகான்களுடைய புண்ணிய சரித்திரம் தான். அவளுடைய அனுபவங்களை கேட்குற போது தான் நம்ம மனசில் ஆழமான முறையில் பதியிறது. அது மாதிரி வந்தவாழ்லே தென்னிந்தியாவில் நாராயண தீர்த்தரும், வட இந்தியாவில் ஜெயதேவரும். இன்றைக்கி பக்தி பிரச்சாரம் ஆகுதுன்னு சொன்னால் இந்த 2 கிரந்தத்தை வச்சுருந்தான். பொதுவாக படிப்படியாக அனுபவித்து பார்க்கலாம். எத்தனையோ க்ஷேத்திரங்கள் பிரசாதத்தை அனுகிரகம் நேராக போனவுடனே அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் இருக்குது. இது முதல் படி. அதுக்கு மேல்படி பல பக்தாளை அனுபவித்து அந்த க்ஷேத்திரத்துடைய மகாத்வத்தை நமக்கு புரிய முடியாது பண்ணியிருக்காளே, அது 2வது படி. 3வது அதை மீதி பேர்னா எடுத்து பிரச்சாரத்தை எடுத்துக்கிறாளே, இன்னொருத்தர்கிட்டேருந்து ரெகனைஸ் கிடைக்கணும். பகவானை அனுபவித்தா மட்டும் வராது, இன்னொருத்தர் பாகவதாளன் எடுத்துட்டு ரெகனைஸ் கிடைக்கணும். இது அதுக்கு மேற்பட்ட க்ஷேத்திரம். 4வது அதை எடுத்துட்டு எல்லாரும் அவர் சொன்னால் பாருங்கள், பத்ரிநாத்லேருந்து ஆரம்பித்து கீழே பிரசனம் சொல்லியிருக்காளவா, பத்ரிநாத்லேருந்து ஆரம்பித்து தெற்க இருக்கிற கேரளா வரை அவ்வளோ க்ஷேத்திரங்களையும் அவ்வளோ பேரையும் போய் அடையிறது அப்படிங்கிறது அதுக்கு மேலே பெருமை உள்ள க்ஷேத்திரம், அவ்வளோ பெருமை உள்ள கிரந்தம். அந்த மாதிரி பார்த்தா 2 கிரந்தம் தான் நம்ம கண்ணில் படுறது. ஒன்று நாராயண தீர்த்தாவுடைய கிருதி, 2வது ஜெயதேவருடைய கிருதி. அந்த கிருதியை பக்திக்கு அனுபவிக்கிறதோடு இருக்கட்டும், அதை நம்ம மனசில் பதிப்பிக்கணுமே. அதுக்கு அபூர்வமாக சில ஆச்சாரிய புருஷர்கள் அவதாரம் பண்ணுறாள். பிரதி பதத்தை எடுத்துட்டு நம்ம மனசில் இறக்கிறது மட்டுமே லட்சியம். படந்தோ நாமானி பிரமதபர சிந்தோ நிபதிதாக அப்படின்னா நாராயணத்தில் படத்தில் சொல்லும் போது வர்ற வார்த்தை மகான்களுடைய உபதேசம் ஹிருதயத்தில் அனுபவத்திலேருந்து வரணும். வெறும் சம்ஸ்கிருத ஞானத்தை வச்சுள்ளோ பதத்துடைய அர்த்தத்தை வச்சுள்ளோ அல்லாமல் அவளுடைய அனுபவத்திலேருந்து வரணும். அது மாதிரி பிரச்சாரம் பண்ணக்கூடிய மகான்கள் ரொம்ப அபூர்வமானது. வெறுமனே எடுத்துகிட்டு பிரச்சாரம் பண்ணுவாளே தவிர அனுபவிக்க வேண்டியமாக அதிலேருந்து எடுத்து கொடுத்து பாகவதத்தை ஆரம்பிக்கிற போது கருணையாக புராண குஹ்யம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவள் சானுபாவம். மகான்களுடைய கிருதி அவளுடைய பேச்சு போன்றவைகள் எப்படி வருது தெரியுமோ, சம்ஸ்கிருத ஞானத்தை ஒண்டி வச்சுருவல்ல, உள்ளே இருக்கிற அனுபவம் அது அனுபவித்து எல்லாம் மீறி வெளியில் வருது. அதனால தான் நம்ம மனசை போய் சொல்கிறது. சானுபாவம் அனுபவித்து வறுமையானால் அது அனண்ட நம்ம திரும்ப விடாது. அந்த மாதிரி அற்புதமான முறையில் அஷ்டபதி எத்தனை இடத்துலேருந்து யாவதர்த்தாஷ லோகேக்கு அவர் சொன்ன பதம் பாகவதத்தையும் தெரிஞ்சுட்டு சம்ஸ்கிருத ஞானம் இருந்து பாகவத பிரச்சாரம் பண்ணுறாலும் பார்த்தா கேட்டாலும் பூரிச்சு போயிடுவாள். யாவதர்த்தாஷ லோகே, அந்த ஒரு பதத்துக்கு அவர் சொன்ன அர்த்தம் ஹிருதயத்திலேருந்து அப்படி அனுபவத்தோடு வருது. ஆச்சாரியனுடைய அனுகிரகம் எப்படி உயர்த்தி நிறுத்தும், ஹிருதயபூர்வமான பேச்சு எப்படி ஜனங்களை வசப்படுத்தும், உண்மையான அர்ப்பண பாவத்தோடு உள்ள ஈடுபட்டாள்னா அவள் எப்படி எடுத்து சொல்வாள். இந்த கேள்விக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் வரல் கேட்ட வேண்டாம், எல்லாத்துக்கும் விட்டல்தாசை காட்டினா போதும். ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கோவிந்த யோகீந்திரால் தான் ஆதிசங்கருடைய குரு. ஆனால் அவரை போல பல மடங்கு சிஷ்யாளான ஆதிசங்கர் பெருமைப்படுத்தப்பட்டார். அப்படி தூக்கி வச்சாள் கோவிந்த யோகீந்திராள். அது மாதிரி ஹரிதாஸ் தான் அவளுக்கு குரு. வித்தியை பொறுத்தவரை ஹரிதாஸ் தான் குரு. ஆனால் ஹரிதாஸ் 30 வருஷத்தில் அடைஞ்சதே 3 வருஷத்தில் அடைய முடியாது பண்ணிட்டு போயிருக்காள் ஹரிதாஸ். தன் சிஷ்யன் தனக்கு மேலே வர முடியாது பண்ணுறதுக்கே அது ஆச்சாரியனுக்கும் பெருமை. எப்படி உயர்த்தி நிறுத்தும் நல்ல சத்குருடைய அனுகிரகம் அப்படிங்கிறதுக்கு அவரே அடையாளம்.
ஹிருதயபூர்வமாக எடுத்து அற்புதமாக சொல்ல பார்க்கும்போது உருகி போய் நிற்கிறோம் எல்லாரும். ராதேஷ்யாம 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 ராதேஷ்யாம் 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 ராதேஷ்யாம ராதேஷ்யாம ராதேஷ்யாம் ராதேஷ்யாம 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 ராதேஷ்யாம் ராதேஷ்யாம ராதேஷ்யாம் ராதேஷ்யாம 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 ராதேஷ்யாம் ராதேஷ்யாம 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 ராதேஷ்யாம் ராதேஷ்யாம 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 ராதேஷ்யாம் ராதேஷ்யாம 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 राधा कृष्ण कुंज विहारी लाल की जय बोल वृंदावन विहारी लाल की जय राधा रानी की जय जय सद्गुरु महाराज की जय